வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்குன்னா மத்திய அரசுக்கு கீழே இயங்குகிற ஒரு நிறுவனத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குனா ஜூனியர் கிளர்க் போஸ்ட்டுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான சம்பளம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்க, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கிளர்க் போஸ்ட்டுக்கு தான் வந்து வெளிவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/4/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். 5 மணிக்குள்ளே, அதாவது சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறக்காகட்டும், அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறக்காகட்டும், ரெண்டுக்குமே லாஸ்ட் டேட் அதுதான். அதே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/4/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ், இடபிள்யூசி கேட்டகரிஸ், ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லா உமன் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இந்த 500 ரூபாவே மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஓபிசி இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டில் இருக்க மென் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான், உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்கலாம். குரூப் சியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து ஜூனியர் கிளர்க் போஸ்ட். இந்த ஜூனியர் கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அன்ரிசர்வ்டு, அதாவது ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 80 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இடபிள்யூசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு 20 வேக்கன்சி விட்டுருக்காங்க. எஸ்சி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு 28 வேக்கன்சி, எஸ்டி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு 13 வேக்கன்சி, ஓபிசி கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குன்னு தனியாக வந்து 8 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதிகமாக இருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கும் ஓபிசி கேட்டகரிஸ்க்கும் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ கேட்டகரிஸ் வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜூனியர் கிளர்க் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 2nd கிளாஸ் கிராஜுவேட் வித் லீஸ்ட் 6 months ஆஃப் ட்ரைனிங் ஆன் த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸ், எனி கிராஜுவேட்ஸ் வந்து 2nd கிளாஸில் கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 month ஆகுது உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு ரிலேட்டடான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், ட்ரைனிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அக்கமடேஷன், புக் கீப்பிங்கு அண்டு வேர்ட் ப்ராசஸிங், இந்த மாதிரியான சில ரெகுலர் விஷயமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 words per minute வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும், அல்லது 25 words per minute வந்து ஹிந்தியில் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து முழுக்க இந்த டைப்பிங் போஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ்க்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ அந்த லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும், 50 KB தான் வந்து இருக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது. அந்த மாதிரியான சில விஷயங்கள்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிஸில். அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிஸில் இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கீங்கன்னா 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடோஸு, டிவோர்ஸ் உமன்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு. ஸோ அதே நீங்கள் எந்த கேட்டகரிஸில் வரீங்கன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,900 வந்து பேசிக் பே கொடுக்குறாங்க. அதுலேருந்து உங்களுக்கு 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள், ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதும், அதாவது டைப்பிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தாவே போதும், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் உள்ளே போய் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.